ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கொஞ்சம் சீக்கிரமாக விட்டுட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக வீட்டுக்கு சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. பஸ்ஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துச்சுங்க. ஆனால் அங்கே தாங்க ஒரு ப்ராப்ளம். என்னன்னு கேட்குறீங்களா? பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ரேஷுங்க. நிறைய தூரம் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு தாங்க போனேன். நின்று பார்த்தீங்கன்னா கையெல்லாம் அப்படியே கம்பியை போச்சதுனால ரெட் ஆகிடுச்சுங்க. வலி வேற வந்துச்சுங்க. ஏன்னு சொல்லி கேட்குறீங்களா? ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பி ஹைட்டு சரியாக எட்டாதுங்க. அதனால தாங்க. இந்த மாதிரி ரஷ்ஷான பஸ்ஸில் நீங்கள் போயிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போன உடனே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே படுக்கலான்னு சொல்லிட்டு போனேங்க. என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன படுக்க போகிற, இஃப்தியாருக்கு யார் வந்து ரெடி பண்ணுவாங்க, வந்து ரெடி பண்ணு சொல்லிட்டு என்னை எழுப்பி விட்டுட்டாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் எல்லாம் பார்த்துட்டு சரி இஃப்தியாருக்கு ரெடி பண்ண போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இஃப்தியாருக்கு போய் ரெடி பண்ணலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் தாங்க செய்ய போகிறேன். ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பாலை நல்லா காய்ச்சி போடுங்க சொல்லிட்டு. அதனால பாலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு சுகர், தேவையான அளவு எசன்ஸ் போட்டுட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐஸ் க்யூப் சேர்க்கலைங்க. உங்களுக்கு வேணும்னா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சுங்க. ரோஸ் மில்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சப்ஜா கலந்துக்கிட்டுங்க. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜா போட்டால் ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாம். பை பாய்.